ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளே ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளே ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நன்றி அப்பா. நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளே ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளே ஒரு நாளும் மறவாதே. 23 சங்கீதத்தை 2 வருஷம் ஊமையா இருந்த நல்ல போதகர் திடீர்னு த்ரோட் பேச முடியாத நிலையில 2 வருடம் கஷ்டப்பட்டு 3வது ஆண்டு ஆரம்பத்தில் இந்த சங்கீதத்தை வாசிக்க சின்ன கூட்டத்துல சங்கீதம் என் ஆத்துமாவே கர்த்தரை துதி சோத்தரி வாசிக்கும் போதே த்ரோட் திறக்கப்பட்டு பெரிய அற்புதம். வாட்ஸ்அப்ல நல்லா பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சுங்க. அப்படியே திக்கி வாசிக்கிறாரு, அற்புதம் நடக்கல. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். இந்த சங்கீதத்தை நீங்க பாடும்போது மிக மிக 5 காரியம் கர்த்தர் நமக்கு செய்த காரியம். பாவங்களை மன்னிக்கிறார், மிகப்பெரிய அதிசயம். குற்றங்களை மன்னிக்க இந்த பூமிக்கு வந்து ரத்த சிந்தி மரித்து உயிர்த்து இன்றைக்கு ராஜாவாய் ஜீவிக்கிறார். ஜீசஸ் என்று சொல்லும் போதே, ஜீசஸ் என்று சொல்லும் போதே நம்ம உள்ளத்துல வந்து பாவங்களை மன்னிக்கிறாரு. அதுக்காகத்தான் 6 மணி நேரம் சிலுவையில தூங்கினார். ரத்தம் வடிய ரத்தம் சிந்தல் இல்லாமல் மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. பாவம் மன்னிக்கப்படும், ஒரு சமாதானம் உண்டாகுது. ஆமென். அது மட்டும் இல்லை, அவர் உள்ள வந்த உடனே ஒரு மனிதனுக்குள்ள வந்து பாவத்தை கழுவி அடுத்து குற்றங்களை நீக்கினார், நோய்களை போக்கினார், உடல் உள்ள பலவீனத்தை நீக்குகிறார். சென்ற இடமெல்லாம், இந்த பூமியில் அவர் சென்ற இடமெல்லாம் வியாதியை நீக்கினார், பிசாசை விரட்டினார். இந்த வியாதிக்கு பாவத்துக்கு காரணமான பிசாசை விரட்டுவார். உனக்குள்ள வருகிறார் நம்பி. ஒருவேளை புதுசா இந்த என் முகத்தை நீ பார்க்கலாம். எனக்குள்ள இருக்கிற இயேசு எனக்கு செய்த அற்புதம், வியாதியை நீக்கி சுகத்தோட ஓட வைக்கிறார். உனக்கு அற்புதம் செய்வார். நன்றி ஆண்டவரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோயா இருந்தார், நோய்களை நீக்கினாரே. மிக முக்கிய ஒளியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. பூமியில மனிதன் எல்லாரும் இயேசு கிறிஸ்து தான் படுகுழியிலிருந்து ஒரு மனிதனை மீட்க முடியும். படுகுழினா பாதாளம். படுகுழி பாதாளத்தில் இருந்து மீட்டாரே, பரலோகம் சேர்த்தாரே. பாதாளத்தில் இருந்து மீட்டாரே, பரலோகம் சேர்த்தாரே. இயேசு உள்ள வந்தா நீ பாதாளம் போவதில்லை. அன்பு தம்பி தங்கச்சி, இந்த பூமி கொஞ்ச காலம்தான். நமக்கு ஒரு நிரந்தர பரலோகம். அங்கேதான் நம்ம படைத்த அப்பா, இந்த ராஜா ஜீசஸ் அங்கேதான் சரீரத்தோடு இருக்கிறாரு. இந்த முகத்தை நம்ம எல்லாம் பார்ப்போம். இந்த பூமியிலிருந்து இந்த உடலை விட்டு நம்முடைய ஆவி பிரிந்து
போகும்போது அவரை பார்ப்போம். அவர் தான் ஜீசஸ். வருஷத்துல மிகப்பெரிய அற்புதம். படுகுழி நின்று மீட்டாரே பரலோகம் சேர்த்தாரே. பரலோகம் உள்ள வந்துருச்சு. படுகொழியில் நின்று மீட்டாரே. சொல்லுங்க, பரலோகம் கொண்டு போகிறாரே. நாமெல்லாம் ஒரு ஸ்டெப்பும் பரலோகத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்ததுக்கே அவருடைய முக்கிய நோக்கமே மனம் திரும்புங்கள், பரலோகம் வந்து விட்டதுன்னு சொல்றாங்க. பரலோக ராட்சியம் உங்களுக்கு